காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை நிறுத்திக் கொண்டார். செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல நம் மாவீரர்கள், அழுதவர்களுக்காக செத்தவர்கள். நாம் வணங்கும் நம்முடைய இறை நம் முப்பாட்டன் முருக பெருந்தகை 6 படை கொண்ட வீடு கண்டான். ஆனால் நம்முயிர் தலைவனோ 6 படை கொண்ட நாடு கண்டான். நாம் செங்கலை அடுக்கி அடுக்கி வீட்டை கட்டுவது போல நமது மாவீரர்கள் தங்கள் உடலை அடுக்கி அடுக்கி தமிழீழ நாட்டை கட்டினார்கள். சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக என் உயிர் சொந்தங்களே, சுதந்திரம் அற்ற நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறான் ரூசோ. சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு என்கிறார் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறான் கோசே மாத்தி. பறவைகளுக்கு இறக்கை போல, மனித உடலுக்கு முதுகெலும்பு போல, வண்டிக்கு அச்சாணி போல சுதந்திரம் அவசியமான ஒன்று என்கிறார். அடுத்தவன் அடிமையாக வாழ்வதை, அவதியுறுவதை, அல்லல் படுவதை நீ பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பாயானால் நாளை உன்னுடைய சுதந்திரமும் கேள்விக்குறியாகும் என்கிறார்கள். ஒடுக்குகிற தேசிய இனத்திடம் இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெறுவது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமைக்காகவே போராடி தன் உயிரை நீத்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள். இளமை காலத்தில் எல்லோருக்கும் இருக்கிற கனவை தொலைத்தார்கள். தங்கையை, அக்காவை, அண்ணனை, உடன் பிறந்தார்களை, பெற்ற தாய் தந்தையரை, உறவினர்களை பிரிந்தார்கள். எல்லாவற்றும் எதற்காக? ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ்வதற்காக உழைக்க தொடங்கினான், அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க தமிழ் சமூகம், தான் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான். வீரம் என்பது என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு நீ சொந்தங்களே, ஒருவன் பல பேரை கொள்வதல்ல வீரம். தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை ஒருவன் காப்பானே ஆனால் அதுதான் உண்மையான வீரம். நம் தலைவன் ஒரு லட்சியத்தை முன்வைத்தான். அந்த முழக்கத்தையே மூச்சாக்கினான், பேச்சாக்கினான். நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்பதுதான் அந்த முழக்கம். அதற்கேற்பத்தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று செத்தவர்கள் நம் மாவீரர்கள். நமக்கு இன முன்னோர்கள் முருகன், சிவன், மாயூர், கொற்றவை, இப்படி எத்தனையோ. குலமுன்னோர்கள் ஐயனார், சுடலை மாடன், கருப்பனை ஆசாமி, எத்தனையோ. காளி, வீரமா காளி, எத்தனையோ தெய்வங்கள். ஆனால்
தமிழ் பேரினத்திற்கு 50,000 குலதெய்வங்கள். அந்த குலதெய்வங்களை போற்றுகிற புனித வழிபாடுதான் இன்று உலகெங்கிலும் வாழ்கிற தமிழ் பேரின மக்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, விடுதலை என்பது வெறும் ஒற்றை சொல்தானா? அதிலே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழி தமிழின் மீட்சி, எழுச்சி, விடுதலை, கலை இலக்கிய பண்பாட்டு விடுதலை, தொன்று தொட்ட வழிபாடு, பரம்பரையாக நாம் செய்து வந்த வேளாண்மை, மீட்பு, பாதுகாப்பு, சமூக விடுதலை, பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற, சாதிய சகதியில் இருந்து விடுதலை, சமூக விடுதலை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அல்லுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழிக்கேற்ப சமூக விடுதலை, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை, ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை, பிறகு பொருளாதார விடுதலை. பொருளாதார விடுதலை அடையாத எந்த இனமும் முழுமையான விடுதலையை அடையாது. அதற்கு பிறகு அரசியல் விடுதலை. இத்தனை படிநிலைகளை கொண்டது விடுதலை என்ற ஒற்றை சொல். என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். இதை உணர்ந்தவன் யார்? தெளிந்தவன் யார்? அறிந்தவன் யார்? எமது இனம் முன்னவர்களில் எவரும் இல்லை. கடல் பல கடந்து படை பல நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகின் 3வது பெரிய வல்லரசை நிறுவினான் அருண்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திரன். நமது அருமை பெரும்பாட்டன்கள் பயன் என்ன? சென்ற இடமெல்லாம் வென்ற இடமெல்லாம் கொடியேற்றினான். எந்த கொடியை? இந்த கொடியை ஏற்றினான். ஆனால் எங்களை குடியேற்றினானா? இல்லை. தமிழனின் மரபு பேரன்பும் பெருந்தன்மையும் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம் தமிழ் பேரின மக்கள். உலக வரலாற்றிலே தமிழன் எந்த இனத்தையும் அடிமைப்படுத்தி ஆண்டான் என்கிற செய்தி கிடையாது. வென்றான் நிலப்பரப்பம். ஏன்? இலங்கையை கூட என் அருமை பாட்டன் அருள்மொழி சோழன் வென்றான். புத்தபிக்குகள் எல்லாம் சிங்களர்கள் எல்லாம் எங்களை ஆளு அருள்மொழி என்று கேட்ட பிறகு நீங்களே ஆண்டுக்கிறீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, கப்பங்கிட்டு, இது என் ஆள்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு, அவ்வளவுதான். காடாரம் வென்றான், பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றான். கொடியேற்றி விட்டு திரும்பி விட்டான், தன் மக்களை குடியேற்றவில்லை. அதுதான் வரலாற்றில் பெரும் பிழை. பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழை. தாய் நிலத்திலே அனாதைகளாக, அகதிகளாக, தருதலைகளாக அவன் பிள்ளைகள் இன்று கடாரம் வென்று கால் வைத்த அருண்மொழி அரசேந்திரனுடைய பேரனும் பேத்திகளும் இறுதிக்கட்ட ஈழ போரிலே எதிரிகளாக இடம்பெறுகிற போது அதே நிலத்தில் நடுக்கடலிலே கப்பலிலே நின்று கால் வைக்க முடியவில்லை. அந்த மண்ணிலே காலம் வெறும் 1000 ஆண்டுகள் தான். 1000 ஆண்டுகளில் அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு நேர்ந்த துயரம், கொடுமை
என்ன கங்கை கொண்டோம், கடாரை கொண்டோம், சரிதான். ஆனால் காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொள்ள முடியும். இது பேரவளம், பெருமவளம். மற்ற மன்னர்கள் படையெடுத்து எங்களை வந்து வீழ்த்தி தங்கள் அரசுகளை நிறுவினார்கள். ஆனால் கொடியேற்றியதோடு தங்கள் மக்களை குடியேற்றினார்கள். இதுதான் வரலாறு. சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் 3 பேரும் சேர்ந்து நின்று சண்டை செஞ்சிருந்தால் உலகம் தமிழன் உலகமடா. ஒரு வயது நின்று சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், அதனால் செத்தம். இப்போ அதான் நடக்குது. மன்னராட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அது மக்களாட்சி காலத்தில் நடக்குது. இந்த இனத்தில் பிறந்த ஒரு மகன், ஒரே ஒரு மகனுக்கு கனவு. அலை மா கடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். புரட்சி பாவலன் முன்வைத்த முழக்கம். அலை மாகடல் அங்கு உன் அதிகாரம்டா, நிலம் அங்கு அதிகாரம்டா, வான் அங்கு உன் அதிகாரம்டா, அருண்மொழியும் அரசேந்திரனும் அலை கடலில் நிறுவனா. இது இந்திய பெருங்கடல் என்று இன்று சொல்கிறார்கள். அது சோழன் ஏரி, சோழன் லேக். அதுதான் வரலாற்று குறிப்பு. இன்று நம் மீனவ சொந்தங்கள் படகோட்டி விளையாடுவது போல் அன்று கப்பலோட்டி விளையாடி கொண்டிருந்திருக்கிறான் அரசேந்தர்.